ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் அடுத்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். x is equals to 3 plus 2 root 2 எனில் root x minus 1 by root x இன் மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இவங்க கொடுத்துருக்குறாங்க இல்லையா, இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கோங்க, இந்த 3யை என்ன பண்ணிடணும் அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணிவிடுங்க. 2 plus 1 plus 2 root 2 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா இந்த 2வை எப்படி எடுத்துக்கலாம், ரூட் 2 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாமா, இந்த 1க்கு ஸ்கொயர் போட்டுக்கலாம். அப்போ இது எப்படி இருக்குது அப்படின்னா ஃபார்முலா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab மாதிரி இருக்குது. அப்போ இதை ஷார்ட் பண்ணி எழுதணும் அப்படின்னா ரூட் 2 ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் தான் எக்ஸ். ஓகேவா, அப்போ ரூட் எக்ஸ் என்னவா இருக்கும், ரூட் 2 ப்ளஸ் 1 இருக்கும். ஓகேங்களா, இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ரூட் எக்ஸ் மைனஸ் 1 பை ரூட் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. 1 பை ரூட் எக்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, இதை அப்படியே நெகட்டிவ் ஆக்கிடணும், இதுதான் வேல்யூ. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. மைனஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மைனஸ் போட்டோன்னா இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆகிடும். அப்போ இது 0 ஆகிடும். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 2 வரும். சரிங்களா, அடுத்தது பாருங்கள், இரு எண்ணுக்குரிய மீச்செரு மதிப்பு 495, அவ்விரு எண்களின் மீப்பெரு மதிப்பு 5ன்னு கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, ரெண்டு எண்களை பெருக்குனா 195 × 5 இதை பெருக்கின மதிப்பு கிடைக்குங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். சரிங்களா, xy is equals to 495 × 5 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அண்ட் x + y is equals to 100 அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ இந்த 100-ஐ ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 10,000 அப்படிங்கிறது கிடைக்குமா. இப்போ அடுத்தது இந்த வேல்யூ இருக்குது இல்லையா, இது கூட 2வை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. தட் மீன்ஸ் 2xy ஆகும். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணோன்னா 4950ன்னு கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போது இந்த வேல்யூலேருந்து இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 5050 அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா, இது என்ன மதிப்பு அப்படின்னா x² + y² வேல்யூ. சரிங்களா, அப்போ நம்ம இப்போ ஒரு ஃபார்முலா எழுதிக்கலாம். இது எங்களின் வித்தியாசம் கேட்டிருக்காங்க. அப்போ x - y த ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோன்னா முடிஞ்சுதா. அப்போது x² + y² வேல்யூ என்ன, 50 50. அடுத்தது xy வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா, அதை 2xy வேல்யூ எவ்வளோ, 4950வா. இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 100 வரும். இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா x - y வேல்யூ 10ன்னு கிடச்சிடும். அடுத்தது பாருங்கள், 60 பேர் இருக்காங்களாம், அதோட விகிதம் கொடுத்துருக்காங்க. இதை கூட்டிட்டோம் அப்படின்னா 3x is equals to 60. அப்போ எக்ஸோட மதிப்பு 20ன்னு இருக்கும். மாணவர்களுடைய எண்ணிக்கை 2x, அப்போ 40 20 அப்படின்னு இருக்கும். அடுத்தது பாருங்கள், ஏபி இது ABCன்னு எடுத்துப்போம். இங்கே 5, இங்கே 7, இங்கே 6, இங்கே 11. 7க்கும் 6க்கும் எல்சிஎம் போட்டோன்னா 42 வரும். அப்போ இது 7ஆல் பெருக்கணும், இது 6ஆல் பெருக்கணும். அப்போ 5 30, 6 42. இதை 7ஆல் பெருக்கணும் இல்லையா, 11 × 7 77. ஒரு தொகைக்கான தன்வட்டியானது 5 வருடத்தில் 200 ரூபாய் ஆகுது. அடுத்த 5 வருடத்தில் எவ்வளோ ஆகுது அப்படின்னா 3 மடங்காகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்போது ஃபஸ்ட்டு 5 வருஷத்தில் 200 ரூபாய் ஆகுது. அடுத்த 5 வருடம் ஆஃப்டர், சரிங்களா, ஆஃப்டர் 5 இயர்ஸில் இதோட 3 மடங்கு ஆயிடுதான். அப்போது 2 × 3 600 ஆயிடுது. அப்போ டோட்டலாக 10 இயர்ஸ் முடிவில் எவ்வளோ இருக்கும், 800 இருக்கும். அடுத்தது பாருங்கள், அடுத்து பியை விட்டுட்டு சி கொடுத்துருக்காங்க, சிக்கு அப்புறம் இ, சிக்கு அப்புறம் டி, டியை விட்டுட்டு இ கொடுத்துருக்காங்க. அப்போ இக்கு அப்புறம் ஜியை விட்டுட்டு நம்ம என்ன எடுத்துக்கணும், எஃப்ஐ விட்டுட்டு எடுத்து என்ன எடுத்துக்கணும், ஜியை எடுத்துக்கணும். அப்போ ஆன்சர் ED. அடுத்தது பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், நிரந்தர லாபத்தில். இதில் கொஸ்டின் இந்த படிங்க, இதுதான் கரெக்டாக இருக்குது. ராயல்ட்டி ஆஃப் அ புக் இஸ் லெஸ் இன் பிரிண்டிங் காஸ்ட் பை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பிரிண்டிங் காஸ்ட்டுக்கு எவ்வளோ அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. பிரிண்டிங் எவ்வளோ 20, ராயல்ட்டி எவ்வளோ 15. அப்போ 20 - 15 / 20 × 100.
சரிங்களா. அப்போ இது 5 இருக்கும், இந்த 0 0 கட் பண்ணிடலாம். இந்த 2 5 5 5 25%. அடுத்தது பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா. இப்போ இதில் பாருங்கள், ஏலேருந்து டிக்கு வர்றதுக்கு பிசி அப்படிங்கிற ரெண்டு லெட்டர் மிஸ் ஆகிருக்கு. டி டு ஹெச்சில் இஎஃப்ஜி மிஸ் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஐ அண்ட் ஜே மிஸ் ஆகிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா எல் எம் என் அண்ட் ஓ மிஸ் ஆகிருக்கு. அப்போ அடுத்தது இதே மாதிரி 2 லெட்டர் மிஸ் ஆகணும். அப்போ பிக்கு அப்புறம் கியூ அண்ட் ஆர் மிஸ் ஆகிடும். அப்போ எஸ் இருக்கும், சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டியூவி 3 லெட்டர் மிஸ் ஆகும். அடுத்து டபிள்யூ இருக்குது. அப்போ நம்ம ஆன்சர் என்னென்னா எஸ், சரிங்களா. அடுத்தது பாருங்கள், ஒரு நவகோணத்தில் எத்தனை மூலை விட்டங்கள் உள்ளன அப்படின்னு நம்மக்கிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து எப்படி போடணும் அப்படின்னா, ஃபார்முலா இருக்குது இதுக்கு, n × n-3/2. n வேல்யூ என்ன, நவகோணம் அப்படிங்கிறதுனால 9ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 9 × 9 - 3 6ன்னு வரும், பை 2. அப்போ இதை கட் பண்ணோன்னா இங்கே 3 ஆகிடும். 9 3 27ங்கிறது ஆன்சராக இருக்கும், சரிங்களா. அடுத்தது பாருங்கள், √2 அப்படின்னு இருக்கா. இதை வந்து எப்படி எடுத்துக்கலாம், 2^1/2 3^1/3 4^1/4 இப்படி எடுத்துக்கலாமா. இப்போ இந்த பவரில் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் எல்சிஎம் போட்டோம் அப்படின்னா 12 வரும். அப்போ இந்த 12ஆல் என்ன பண்ணணும், 12 பவருக்கு எல்லாத்தையும் ரைஸ் பண்ணிவிடுங்க. அப்போது எல்லாத்தையுமே 12 பவருக்கு ரைஸ் பண்ணுறோம். அப்போ 12/2 12/3 அண்ட் 12/4ன்னு கிடைக்கும். இதை கட் பண்ணோன்னா 6, இதை கட் பண்ணோன்னா 4, இதை கட் பண்ணோன்னா 3 இருக்குமா. அப்போ 2^6 64, 3^4 81, 4^3 64. இதில் எது கிரேட்டர், 81. அப்போ ஆன்சர் என்னென்னா √3. அடுத்தது பாருங்கள், இதை வந்து 2^n/2ன்னு எடுத்துக்கலாம். இந்த 64 அப்படிங்கிறது என்னென்னா 2^6. அப்போ n/2 தான் 2^6 அப்படின்னா என்னோட வேல்யூ என்ன, இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும், 12. அடுத்தது பாருங்கள், சீரான வட்ட இயக்கத்தில் நேர்கோட்டு திசைவேகம் கீழ்கண்டவற்றில் எதற்கு செங்குத்தாக இருக்கும். அதனுடைய ஆர வெக்டாருக்கு. சிவப்பு நிற ஒளியின் அலைநீளம் 7000 ஆங்ஸ்ட்ராம் எனில் அதோட நானோமீட்டரோட மதிப்பு 700 நானோமீட்டர். அடுத்தது பாருங்கள், இதில் வந்து சரியானது அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்கொயர் வந்து எங்கே வந்துருக்கணும், ஐக்கு வந்திருக்கணும், வீக் இருக்குது. அப்போ இது தப்பு, இது ஃபார்முலாவே தப்பு. அப்போ இது 2 தான் கரெக்டாக இருக்குது, 2 மற்றும் 3. அடுத்தது பாருங்கள், பின்னணியில் எந்த இனக்கலப்பு பிசிஎல் 5 மூலப்பொருள் உள்ளது அப்படின்னா sp3d. ஒரு சிறுவனின் தொண்டை பகுதி அகன்று குரல் மாற்றம் ஏற்படுகின்றது. மேலும் அவனுடைய முகத்தில் ரோம வளர்ச்சி காணப்படுகிறது. இதற்கு காரணமான ஹார்மோன் எதுனா டெஸ்டோஸ்டிரோன். பெரும்பாலும் குடல் புண் தோன்ற காரணமான பாக்டீரியம் எதுனா ஹெலிகோபாக்டர் பைலோரி. சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை 6000 டிகிரி செல்சியஸ். ஆண்டு முழுவதும் ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி வீசும் காற்றுகளை எவ்வாறு அழைக்கிறோம், கோள் காற்றுகள். பாகர் அப்படிங்கிறது என்னென்னா கரடு முரடான படிவு. தராய் அப்படிங்கிறது என்னென்னா சதுப்பு படிவு. பாங்கர் அப்படிங்கிறது பழைய வண்டல். காடர் அப்படிங்கிறது புதிய வண்டல் படிவு. பொருளாதார திட்டமிடலை முதன்முதலில் செயல்படுத்திய நாடு சோவியத் ரஷ்யா. மக்கள் தொகை கணக்கெடுப்பு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுக்கப்படுகிறது, 10 ஆண்டுகளுக்கு. 1999ஆம் ஆண்டு அரசானது ஒரு புதிய திட்டம் மூலம் பள்ளி மாணவர்களுக்கு நல்ல சுகமான வாழ்வளிக்க தீர்மானிக்கப்பட்டது. அது என்ன திட்டம் அப்படின்னா வாழ்வொளி திட்டம். இந்தியாவில் விரைவான மக்கள் தொகை வளர்ச்சி எந்த ஆண்டில் நிலவியது அப்படின்னா 1951 1981 வரை. எந்த அரசியல் சட்ட விதிப்படி மத்திய அரசு தலைமை வழக்கறிஞர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார், சட்ட விதி 76. சமுதாய ஒப்பந்த கொள்கைக்கு ஆதரவு அளித்தவர் யாருன்னா ரூசோ. நீதி புனராய்வின் முக்கியத்துவத்தை நடைமுறைப்படுத்திய நாடு எதுனா அமெரிக்கா. விதி 370 ஜம்மு அண்ட் காஷ்மீர். விதி 153 ஆளுநர். விதி 161 முதலமைச்சர். 170 வந்து சட்டப்பேரவை. பல்வந்த்ராய் மேத்தா குழு வந்து 1956. டேஷ் ஆன்டிபயோட்டிக் இது நீலம் பச்சை பூஞ்சையிலிருந்து எடுக்கப்படுகிறது, பென்சிலின். பைரித்திரியம் எத்தாவர மஞ்சரியிலிருந்து பெறப்படுகிறது, கிரைசாந்திமம். இமயமலையின் நீளம் வந்து கிட்டத்தட்ட 2560 கிலோமீட்டர்கள். பாபரின் மரணத்திற்கு பிறகு அவரது மூத்த மகனாகிய உமாயூன் வந்து கிபி 1530ஆம் ஆண்டு மன்னராக பொறுப்பேற்றிருப்பார்.
யாருடைய படையெடுப்பு மராத்திய பேரரசின் வீழ்ச்சிக்கு சவுமணி அடித்தது அப்படின்னா அகமது ஷா அப்தாலி. அடுத்தது பாருங்கள், சத்யசோதக் சமாஜ் சோதிபா பூலே. அலிகார் இயக்கம் சர் சையது அகமது கான். நிரங்காரி இயக்கம் பாபா தயாள்தாஸ். நாம்தார் இயக்கம் பாபா ராம்தாஸ். அடுத்தது பாருங்கள், இந்தியாவின் எந்த பகுதி தப்பி ஓடும் தீவிரவாதிகளின் சொர்க்கமாக கருதப்பட்டது அப்படின்னா பாண்டிச்சேரி. மாப்ளா கழகம் 1921 நடைபெற்ற இடம் மலபார். எம்ஜி ராணடேயின் உண்மையான சீடர் யார் அப்படின்னா கோகலே. சூரிய சக்தி உற்பத்திக்கான விவசாயிகளை ஊக்குவிக்க யூனியன் அரசால் நிறுவப்பட்ட திட்டத்தின் பெயர் என்னன்னா குசும் திட்டம். இது வந்து கரண்ட் அஃபேர். தமிழகத்தின் முதலில் நோபல் பரிசு பெற்றவர் யார் அப்படின்னா சர் சந்திரசேகர் வெங்கட்ராமன். ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்தவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி. உலகிலேயே அதிகமாக பேசப்படும் மொழி எது அப்படின்னா சீன மொழி. இந்தியாவின் 14வது குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ராம்நாத் கோவிந்த். இதுவும் இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ் தான். எக்ஸிட்ரோனியம் என அழைக்கப்படும் புதிய துகள் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா பெட் ஹேல்பேர். இதுவும் கரண்ட் அஃபேர். பகல் நேரத்தில் 100% புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை இயக்கும் முதல் மிடுக்குமான இந்திய நகரம் எது அப்படின்னா டையூ. இதுவும் கரண்ட் அஃபேர். ஆந்திர அரசு ஐடி திட்டங்களை எந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளது? ஃபேஸ்புக். இதுவும் கரண்ட் அஃபேர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இதில் விடுபட்ட எண்ணை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1/81, 1/54, 1/36, 1/24. சரிங்களா? இப்போ இந்த ஒவ்வொரு எண்ணையும் 3/2 பெருக்கியிருக்கிறாங்க. அப்போ கடைசி எண்ணை 3/2 பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன மதிப்பு கிடைக்கும் அப்படின்னா 1/16 அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்தது பாருங்கள், ஒரு வட்ட வடிவ பூங்கான்னு கொடுத்துட்டாங்க. அப்போது அதுக்கு வேலி போடுறாங்கனாலே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சுற்றளவு கண்டுபிடிக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு எவ்வளோ ஆகுதான்? 5 ரூபாய் செலவாகுது. மொத்த தொகையை கொடுத்துட்டாங்க. அப்போ இதுதான் ஈக்குவேஷன். இப்போ இதில் வந்து கட் பண்ணோம் அப்படின்னா ஆரோட மதிப்பு 35. அடுத்தது பாருங்கள், இந்த மதிப்பில் 280% எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 3940 × 280 டேரெக்டாக 28ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 11032 கிடைக்கும். ஏ மற்றும் பி ஆகிய 2 வங்கிகளின் பணைவட்டிக்கான வட்டியானது 5:4 அப்படின்னு இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அரை வருட வட்டி வீதம் வந்து சமமாக உள்ள மாதிரி, அப்போ வந்து வட்டி வீதம் வந்து நம்மளுக்கு சமம். கரெக்டாக? அப்போ வந்து வட்டி வந்து சமம். அப்போ வந்து SI1 வந்து SI2க்கு ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அண்ட் வட்டி வீதம் வந்து 5:4 விதத்தில் இருக்குது. அப்போ நான் வந்து P1ன்னு எடுத்துக்கிறேன். முதல் தொகையை ஒரு வருஷத்துக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது என்னது 5/100 அப்படிங்கிறது எதுக்கு சமமாக இருக்குது? P2 × அதுக்கு 1 இயர் வட்டி வீதம் உள்ளது 4/100க்கு சமமாக இருக்குது. சமமாக இருக்கிறதெல்லாம் அடிச்சிடலாம். அப்போது எனக்கு இதை வந்து P1/P2 அப்படின்னு நான் கொண்டு வந்தேன்னா 4/5, அதாவது 4:5 அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்தது பாருங்கள், 75 சென்டிமீட்டர் அகலம் கொண்ட தரை விரிப்பின் விலை மீட்டருக்கு 8 ரூபாய் எனில் 13 மீட்டர் நீளம் 9 மீட்டர் அகலம் கொண்ட ஒரு அறை முழுவதும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது அறையோட நீள அகலத்தை எடுத்துக்கலாம். 13 மீட்டர் அண்ட் 9 மீட்டர். சரிங்களா? இதுக்கு வந்து தரை விரிப்பை வந்து விரிக்க போகிறாங்க. அப்போது எவ்வளோ அந்த தரை விரிப்போட மதிப்பு எவ்வளோ அப்படின்னா 0.75. சரிங்களா? இது வந்து அகலம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, நீளம் கொடுக்கல. சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கிறதுனால மீட்டரில் மாற்றுறதுக்காக 0.75 எடுத்துக்கிறேன். அப்போ அகலம் வந்து நம்மளுக்கு தெரியாது இல்லையா? அதாவது இந்த துணியை தான் அந்த தரை முழுக்க விரிக்க போகிறாங்க. அப்போ அந்த தரையோடைய பரப்பளவும் இந்த துணியோடைய பரப்பளவும் சமமாக தான் இருக்கும் இல்லையா? அதை வச்சு அந்த துணியோடைய நீளத்தை நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? அப்போ வந்து எக்ஸோட மதிப்பு வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 156 அப்படிங்கிறது சாரி 156 இதை பெருக்குனீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா அதோடைய நீளம் கிடைக்கும். சரிங்களா? இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதோட விலை வந்து மீட்டருக்கு 8 ரூபாய் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தரை விரிப்பை அமைக்க ஆகும் செலவை தான் கேட்குறாங்க. அப்போ வந்து இதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 156 கிடைக்கும். அதாவது இதோட
இதனுடைய அதாவது பரப்பளவு வந்து 156 கிடைக்கும். சரிங்களா? அப்போ வந்து இதுக்கு மதிப்பு வந்து 8ஆல் பெருக்கணும் அப்படின்னா 1248 அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். x/2y = 6/9 அப்படின்னா எக்ஸோட மதிப்பு 6ன்னு எடுத்துக்கோங்க. 2y = 7 அப்படின்னா ஒய்யோட மதிப்பை வந்து 7/2ன்னு எடுத்துக்கிட்டு இதில் எடுத்துகிட்டு வந்து பிரதியிட்டீங்க அப்படின்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்? 1 அப்படின்னு கிடைச்சிடும். அடுத்தது பாருங்கள். 1600 ரூபா. சரிங்களா? 5% கூட்டு வட்டி எத்தனை வருடத்தில் 1852 ஆகும்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1852.50 அப்படிங்கிறத இதிலிருந்து கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 252ங்கிறது கிடைக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணி எழுதலாம். இது எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 80 அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? நம்மளுக்கு எவ்வளோ வரணும்? 252 கிட்ட வரணும். அப்போ இதை கண்டிப்பாக 3ஆல் பெருக்கணும்னா தான் 240 கிட்ட வரும். அப்போ கண்டிப்பாக எத்தனை வருடங்கள்? 3 வருடங்கள். அப்போ பாருங்கள். ஏ என்பவர் பியின் சகோதரி. அப்போது இந்த சகோதரி அப்படிங்கிறதுனால மைனஸ்னு போட்டுக்கணும். ஏயும் பியும் சகோதர சகோதரிகள். அடுத்து சி என்பவர் பியின் மகள். அப்போ சி வந்து மகள், அதனால் மைனஸ் போட்டுக்கிறேன். மகன், அதனால் ப்ளஸ் போட்டுக்கிறோம். அடுத்தது இவருடைய மகள் யார் அப்படின்னா டி. சரிங்களா? இப்போது ஏ அப்படிங்கிறவங்க இவங்களுக்கு என்ன ரிலேஷன் கேட்டிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக அவங்க யாராக தான் இருப்பாங்க? பாட்டியாக தான் இருப்பாங்க. அடுத்தது பாருங்கள். இதை வந்து 29 இல்லை, இதை வந்து 2ஏன்னு எடுத்துகிட்டு சம் செஞ்சோம் அப்படின்னா ஆன்சர் கரெக்டாக வரும். இப்போ இதிலேருந்து என்ன பண்ணலாம்? ஏவை காமன் எடுத்துடலாம். அப்போது 1/x - a + 1/y - aன்னு இருக்கும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா y - a + x - a/x - a × y - a இப்படி இருக்கும். இது ரெண்டுக்கு பதிலாக 2ஏன்னு போட்டோம் அப்படின்னா மேலே இருக்கிற டேர்ம் மொத்தமாக என்ன ஆகிடும் அப்படின்னா 0 ஆகிடும். 0 × anything 0. அப்போ ஆன்சர் 0. அடுத்தது பாருங்கள். 2 ஆண்டுகளுக்கு விடப்பட்டால்னு கேட்டிருக்காங்க. 6250 14%. சரிங்களா? இதுக்கு போட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு போட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்குது அப்படின்னா 875 அப்படிங்கிறது கிடைக்குது. 2 ஆண்டுகள்ங்கிறதுனால நான் இதை வந்து 2ஆல் பெருக்கிட்டேன் அப்படின்னா 1750ங்கிறது இருக்கும். இந்த 875க்கு திரும்ப ஒரு 14% நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 122.5 அப்படிங்கிறது கிடைக்கும். இது ரெண்டே கூட்டிட்டோம் அப்படின்னா 1872.5. அடுத்தது பாருங்கள். இப்போ இதில் விடுபட்டது கேட்டிருக்காங்க. GHIJKLM தான் வந்து அடுத்தது. சரிங்களா? அடுத்தது பாருங்கள். ஆண்டு வட்டி வந்து 14% எனவும் 3 ஆண்டுகளில் ஒரு தொகை வட்டி 210 ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 14 3 ஆண்டுகளில் எவ்வளோ ஆகுது? 210 ஆயிடுது. அப்போ இதை அடித்தோம் அப்படின்னா பியோட மதிப்பு 500. அடுத்து பாருங்கள். 7000 அசலுக்கு 16 மாதங்களுக்கு தனி வட்டி 1680 எனில் வட்டி விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை அப்படியே அடிச்சிடுவோம். அடித்தோம் அப்படின்னா 6 2 8 மறுபடியும் அடித்தோம்னா 3 இந்த 4 இங்கே ஒரு தடவை அடிச்சிடலாம். அப்போ இங்கே 1 டைம் அடித்தோம் அப்படின்னா 2 மீதி 2 இருக்கும். 4 அடித்தோன்னா 6 3 18. அடுத்தது பாருங்கள். 5% வருட வட்டி விதத்தில் 7200 அப்படின்னு கொடுத்துருக்காங்களே. அப்போ அதுக்கு ஒரு 5% போட்டோம்னா 360. 2 வருடமும் கொடுத்துட்டாங்க. 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும் 720. அதே 360க்கு ஒரு 5% போட்டோம் அப்படின்னா 18. அப்போ இதை மொத்தமாக போட்டோம்னா 738.
அடுத்து பாருங்கள், நீதிபதிகள் சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்படும் முறை பின்பற்றப்படும் நாடு எது அப்படின்னா சுவிட்சர்லாந்து. ஒளிவிலகல் எண் வந்து 1.5 உடைய கண்ணாடி பரப்பின் மீது ஒளியானது குத்தாக விழும்போது ஒளிவிலகல் கோணம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதோட ஃபார்முலா n1 sin i is equals to n2 sin r. சரிங்களா? ஐயோட வேல்யூ 0 அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். அப்போ என்னோட வேல்யூ வந்து 1ன்னு எடுத்துக்கலாம். அப்போ 1 × sin 0 0. சரிங்களா? n2ஓட வேல்யூ தான் அவங்க கொடுத்துருக்காங்க 1.5ன்னு. sin r வந்து நம்மளுக்கு தெரியாது, அது அப்படியே இருக்கட்டும். இந்த 0 ஆகிடும். இதை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தோம்னா இதுவும் 0 ஆகிடும். sin r is equals to 0. அப்போ r is equals to 0 டிகிரி. ஒரு குளுக்கோஸ் மூலப்பொருளில் காணப்படும் மொத்த சீர்மையற்ற கார்பன் அணுக்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 4. பின்னவற்றில் எந்த சேர்மம் ஆஸ்துமா மற்றும் கக்குவான் இருமலுக்கு மருந்தாக பயன்படுகிறது அப்படின்னா பென்சைல் பென்சோயேட். பின்னவற்றில் அர்ஜென்டைட் தாது எந்த முறையில் அடர்த்திக்கப்படுகிறது? நுரை மிதப்பு முறை. அடுத்து பாருங்கள், கதிர்வீச்சு கழிவை வந்து நிலத்தில் நிரப்புதல், மருத்துவ கழிவு எரித்து சாம்பலாக்குதல், சைனைடு கழிவு உயிரிய தீர்வு, சிறிதளவு வேதிய கழிவு மேற்பரப்பில் மூடி வைத்தல். மின்சார தாக்குதலால் இதய துடிப்பு நின்றுவிட்ட ஒருவருக்கு மேற்கொள்ள வேண்டிய உடனடி சிகிச்சை முறை வந்து உடனடியாக மார்பு பகுதியில் இதயத்திற்கு மேல் அழுத்தி பிசைதல், வாயின் மேல் வாய் வைத்து சுவாச துண்டல் செய்தல், இதய நுரையீரல் செயல் தூண்டல். மேற்கூறிய அனைத்துமே வரும். அடுத்தது பாருங்கள், மைய இட கோட்பாட்டை அறிமுகப்படுத்தியவர் வால்டர் கிறிஸ்டாலர். இவற்றில் எது பழமையான மலைத்தொடர் அப்படின்னா ஆரவல்லி மலைத்தொடர். மூன்றாவது முறையாக எந்த புரட்சியின் தூண்டுதலால் மக்கள் தொகை பெருகியது அப்படின்னா அறிவியல் தொழில்நுட்ப புரட்சி. வேளாண்மை உற்பத்தி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க? மொத்த உற்பத்தி பை வேலைக்கு அமர்த்தப்பட்ட உள்ளீடுகளின் அளவு. எந்த ஆண்டை பெரும்பிரிவினை ஆண்டாக கருதப்படும் அப்படின்னா 1921. எந்த ஆண்டின் புதிய தொழிற்கொள்கையானது பொதுத்துறை நிறுவனங்களின் மீது சீரமைப்பினை தனியார் துறை பங்கேற்பையும் ஊக்குவித்தது அப்படின்னா 1991. ரஷ்யாவிலும் சீனாவிலும் சமதர்ம அரசு உருவாக யார் காரணமாக இருந்தார்? கார்ல் மார்க்ஸ். நவீன அரசு அப்படிங்கிறது மக்கள் நல அரசு. ஐக்கிய நாடுகள் அவையின் பொது சபையால் மனித உரிமைகள் பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு டிசம்பர் 10, 1948. உச்சநீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான தகுதிகள் பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் சரியானது வந்து அவன் அல்லது அவள் இந்திய நாட்டின் குடிமக்களாக இருக்க வேண்டும். இது 5 வருடம் இல்லை 10. வழக்கறிஞராக பணி மாவட்ட இல்லை மாநில, அதாவது உயர் நீதிமன்றத்தில் 65 வயது அடைந்தால் அவர் வந்து ஓய்வே அடைஞ்சிருவார். சரிங்களா? அடுத்து பாருங்கள், நாடாளுமன்றத்தில் இரு கூட்டங்களுக்கு இடையில் இருக்கும் கால இடைவெளி வந்து 6 மாதங்கள். பின்னொன்று சரியானதை தேர்வு. குடியரசுத் தலைவர் நாட்டின் தலைவராவார். சரி. நாட்டின் நிர்வாக அதிகாரங்கள் யாவும் குடியரசுத் தலைவரிடம் உள்ளது. சரி. துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை கூட்டங்களுக்கு தலைமை ஏற்கிறார் என்பது சரி. அவர் வந்து மாநிலங்களவை மற்றும் மக்களவையினால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படிங்கிறதான் சரி. அப்போது தவறு. எபல் மாஸ்கஸ் எஸ்குலாண்டஸ் அப்படின்னா என்னென்னா வெண்டைக்காய், வேறு ஒன்றும் இல்லை, வெண்டைக்காய். அப்போ அது வந்து சூலக அரை வெடிக்கணி. அடுத்தது கீழ்வரும் வாக்கியங்கள் அதில் வந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க. அக்பர் பதேபூர் சிக்ரியில் குலந்தர்வாசாவை கட்டினார் என்பது சரி. அவர் குஜராத் வெற்றியின் நினைவாக அது கட்டப்பட்டது அப்படிங்கிறது சரி. சரியான விளக்கம். சிவாஜி யாருடன் புறந்தருடன் மேற்கொண்டார்? ராஜா ஜெய்சிங். சிவாஜியின் வருவாய் துறை அலுவலர்கள் வந்து கர்பூன்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. 1789 மே 31ஆம் நாள் கணக்குப்படி கட்டபொம்மன் கப்பத்தொகை வந்து எவ்வளோ அப்படின்னா 3310 பக்கோடாக்கள். கர்னல் டாக், ஜான்சன், டன்சன், மால்கம் போன்ற பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் எதை குறித்து விளக்கமாக ஆய்வு செய்தார்கள் அப்படின்னா பெண் சிசு கொலை. எந்த சட்டம் மத்திய அரசாங்கத்தால் இரட்டை ஆட்சி முறையை ஏற்படுத்தியது அப்படின்னா இந்திய அரசாங்க சட்டம் 1935. 1902ஆம் ஆண்டு இந்திய படை தளபதிகளாக இந்தியாவிற்கு வருகை புரிந்தவர் யார் அப்படின்னா கிச்சனர் பிரபு. இது கரண்ட் அஃபேர். இது வந்து பாருங்கள், இதுவும் கரண்ட் அஃபேர் தான். அந்த டைமில் எவ்வளோ இருந்திருக்கு? 44 இருந்திருக்கு. இப்போ எவ்வளோன்னா 42வது இடத்துல இருக்கிறோம். பின்னொன்றில் எந்த மாநிலத்தில் உலகின் 2வது பழமையான காந்த சிற்போன் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா ஒடிசா. பின்னொன்றில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக நியமிக்கப்பட்ட முதல் இந்தியர் யார் அப்படின்னா டி. முத்துசாமி ஐயர். ராஜ்யசபாவிற்கு ஒதுக்கிடப்பட்ட பரிந்துரைக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 12. கூட்டு துருவ செயற்கைக்கோள் அமைப்பு 1 என்ற விண்கலத்தை எழுதியது நாசா மற்றும் நோயா. இதுவும் கரண்ட் அஃபேர். சூரிய மண்டலத்தின் நீல கிரகம் வந்து பூமி. உலகிலேயே மிகப்பெரிய தீவு எது அப்படின்னா கிரீன்லாந்து.
கல்வி சேவைகளுக்கான சரக்கு மற்றும் சேவை வரி வந்து 0%. மதராஸ் என்ற பெயர் சென்னை என்ற அதிகாரப்பூர்வமாக மாற்றப்பட்ட ஆண்டு 1996. இந்தியாவின் தேசிய பாடல் வந்து வந்தே மாதரம். தேங்க்யூ.